திருப்பத்தூர் அருகே 13ஆம் நூற்றாண்டு கால சிவாலயத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கோபுர தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பெருச்சிக்கோவில் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த சுகந்தவனேஸ்வரர் என்ற ஆண்டபிள்ளை நாயனார் சமீபவள்ளி அம்பாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இக்கோயில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் சோனாடு சுந்தரபாண்டிய மன்னரால் எழுப்ப பெற்றது. இறைவனாக சுகந்தவனேஸ்வரர், இறைவியாக சமீபவள்ளி அம்பாள் எழுந்தருளியுள்ளனர். பரிவார தெய்வங்களில் வைரவ சுவாமி, ஒற்றை சனீஸ்வரரும் அருள்பாலிக்கின்றனர். இத்தலம் திருஞான சம்பந்தர் வழிபட்ட தலமாகும். இக்கோயிலும் அனைத்து சன்னதிகளும் கோபுர விமானங்களும் திருப்பணி நடந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக மிக பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் ஜூன் 7 துவங்கி நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை நடைபெற்றது. பூர்ண குதிக்கு பின் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் கோபுரம் வந்தடைந்தது. அங்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கோபுர விமானத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்பு மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கு வருகை தந்த ராணி மதுராந்த நாச்சியாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் மற்றும் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் ராணி மதுராந்தகி நாச்சியார் உத்தரவின் பேரில் கருப்பையா, டாக்டர் சேதுகமணன், SPM ஆறுமுகம், மணிகண்டன், வைரமணி, கோட்டைச்சாமி, தேவஸ்தான மேலாளர் இளங்கோ, கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர்.
கொண்ட மாணிக்க நாட்டார், நகரத்தார் மற்றும் கிராமத்தார்கள்